அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2025 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் ரிஷப மனையில் குரு பகவான் வக்ரமாக இருந்தார் அல்லவா? இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2 கிரக பயிற்சிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் மகர மனையிலிருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார் வருகின்ற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி என்று மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு பிரவேசிக்கிறார். செவ்வாய் பகவான் வக்ரமாக மிதுன மனையில் வீட்டிருக்க இந்த ராகு கேதுக்கள் ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க ஆஸ் யூசுவல் சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று பலனை கொடுக்க போகிறார். அதே போல சுக்கிர பகவான் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக மீனமனையில் வீற்றிருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் நல்லபடியாக அனைத்து காரியங்கள் ஜெயமாக என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ ராசிநாதன் வலிமை. ஸோ இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி என்று 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சனியோடு சேர்ந்து லக்னம் ராசியிலேயே உட்காரப் போகிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயம் இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி சூரிய பகவான், அதாவது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியிலே வந்து அமரப் போகிறார். அப்போ தன்னம்பிக்கை கிடைக்க போகிறது. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் சரியாக போகிறது அப்படின்னு அர்த்தம். கடந்த 2 வருடங்களாகவே மனம் சார்ந்த விஷயத்தில் குழப்பம், தெளிவான முடிவு எடுக்க இல்லாமல் தன்மை, தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கு. ஸோ இந்த மாதிரி மனம் சார்ந்த விஷயம், மனம் அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் தன்னம்பிக்கை கிடைக்கும். எவ்வளவு பெரிய, அதாவது எத்தனையோ அழுத்தங்கள், பிரஷர்கள், நிறைய அனுபவத்தை கொடுத்திருக்கும் அல்லவா, அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ ஒரு நல்ல பலன் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் மிக முக்கியமாக சொல்ல போனால் இப்போ 7.5 சனியில் ஜென்ம சனி இருந்து கொண்டிருக்கிறீர்களவா, அப்போ இனி ஒரு மாதத்துக்கு அப்புறம், அதாவது மார்ச் 29க்கு அப்புறம் அது விலகப் போகிறது. அப்போ மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக அனைத்து கும்பராசினருக்கும் அமையப்பெறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடம் என்று சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு. அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் உச்ச பலத்தை அடைய போகிறது, அடைஞ்சிருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம். அதே சமயத்தில் தனத்தை கொடுக்கக்கூடியவன், லாபத்தை தரக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு. அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த 2 கிரகங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் பொருளாதாரம், பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. தொழில் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதாவது ஒரு தைரியத்தை கொடுக்கும். சம்பாதித்து விடலாம், இழந்ததை மீட்டு விடலாம். எத்தனையோ, அதாவது அழுத்தத்தோட, பிரஷரோட, தொழிலில் போட்டி, பொறாமை, கடன், இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கி தவித்து கொண்டவர் கூட ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும்.
சுக்கிர பகவான் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். கடந்த 2 வருடங்களாக ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷமான நிகழ்வு இல்லை. திருமணம் சார்ந்த விஷயத்தில் எத்தனையோ வரன்களை பார்த்தோம், அந்த வரன்கள் சரியாக அமையவில்லை என்று ஆதங்கத்தில் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய, அதாவது மனதுக்கு பிடித்த மாதிரி, அதாவது சுபிட்சமாக குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கார். அப்ப கலத்திரத்தை கொடுக்க போகிறது, திருமண பாக்கியத்தை கொடுக்க போகிறது. உங்களுக்கோ அல்லது குடும்ப உறுப்பினருக்கோ யாருக்காவது உங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணத்துல பிரச்சனை இல்லை, கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. ஏன்னா இந்த கடந்த 2 வருஷமாகவே மறதி இருக்கு, அதாவது ஒரு குழப்பமா இருக்கு, தான் நினைச்ச ஒரு படிப்பு கிடைக்க மாட்டேங்குது, படிப்புல ஒரு நல்ல மார்க் வாங்க முடியல, இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்தில் தடை தாமதம் பிரச்சனை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் எல்லாத்தையும் தாண்டி நான் சாதிப்பேன் என்கின்ற மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம். அரசாங்க துறையில் எத்தனையோ எக்ஸாம் எழுதுனீங்கல்லவா, கடந்த 2 வருடங்களாகவே கொஞ்சம் ஒரு 0.25 0.2 சின்ன வேறுபாட்டில் தன்னுடைய இதை இழந்தீர்கள் அல்லவா. ஆனால் மனம் இழந்திருந்த உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய, இப்போ நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. தைரிய வீரியம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல, வாங்கினாலும் அதில் ஒரு பிரச்சனையாக இருந்தது. பழைய வாகனங்கள் அப்படியே ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, செலவு வைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு புதிய வாகனம் வாங்கிவிடலாமே, இந்த செலவு பண்ண காசை வச்சாலே ஒரு புதிய வாகனம் வாங்கிடலாமே அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி, வீடு வண்டி வாகனம் தாயை குறிக்கக்கூடிய இந்த கிரகம் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான அமைப்புள்ள அத்தனை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய, நினைத்த காரியம் நடக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மை தரப்போகிறது. தாயினுடைய சொத்துக்கள், தாய் ரீதியாக பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறவங்க இப்போ சொந்த வீட்டை வாங்கிவிடலாம் என்கின்ற எண்ண உந்துதலை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம். 5ஆம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது யாரு? சகோதர கிரகம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் சகோதர உறவுகள் மேம்படும். சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சகோதரர் மூலியமாக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்கள் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுடன், உங்கள் குல தெய்வத்தினுடைய அருளாசியுடன் வெற்றி பெறக்கூடிய, அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 7ஆம் அதிபதி உங்கள் ராசியில் வந்து அமருகிறதுனால உங்கள் பார்ட்னர், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி ஒரு டாமினேஷனாக இருக்கும், மனைவியாக இருந்தால் கணவன் டாமினேஷனாக இருக்கக்கூடிய தன்மை, கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல புரிதல் கிடைக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் அல்லது மனைவி எதிர்பார்த்த வேலை. 7ஆம் இடம் என்பது சமுதாயம் அல்லவா, சமுதாயத்தில் நட்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். என சூரியன் உங்கள் லக்னத்தில் வந்து ராசியில் வந்து அமரப்போகிறார் அல்லவா, அப்போ சூரியன் வெளிச்சத்தக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. இதுவரைக்கும் கடந்த 1 வருடம் 2 வருடங்களாகவே இருட்டுக்குள்ளேயே இருந்தீர்கள் அல்லவா. உங்களை வெளியே தெரியாத அளவுக்கு அடைப்பட்டு இருந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அந்த அடைப்பட்ட விஷயத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மைகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 7க்குரியவன் 12ல் போயிருக்கார். அப்போ 12ஆம் இடத்தில் மறைஞ்சிருந்தாலும் குருவினுடைய பார்வையில் சுபத்துவமாகிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. கணவன் அல்லது மனைவி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாட்டு வேலை கொடுக்கும், வெளிநாட்டு வாணிபம் சார்ந்த விஷயத்தில்
பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இதுவரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தார் அல்லவா, இப்போ இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் தன்னுடைய இயல்பான தன்மைக்கு மாறப்போகிறார். அப்போ குரு என்ன கொடுக்க போகிறார்? தனத்தை கொடுக்க போகிறார், குடும்பத்தை அமைத்து கொடுக்க போகிறார். அதே லாபாதிபதி அல்லவா, லாபத்தை கொடுக்க போகிறார், மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. சந்தோஷம் இல்லாத நிலையில் இருக்கின்ற இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து அதன் மூலமாக குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். குழந்தைகளால் மன வருத்தம் அடைந்தவர்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி என்பவர்கள் நற்செய்தி, குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகள். இதுவரைக்கு எது செய்தாலும் ஒரு தடங்கள், தாமதம், ஒரு மந்தம், ஒரு டல்லா, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்து வந்த உங்களுடைய விஷயங்கள் அத்தனையும் இனி சுறுசுறுப்பாக மாறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறுகிறது. ஆனால் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள், பட் அதை தகப்பனை நன்றாக பார்த்து கொள்வது சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கும்பராசி என்பர்கள் முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் ஒரு திருமணம் பாக்கியம் கிடைக்க வேண்டும், ஒரு திருமணம் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா சிவபெருமானை சென்று வழிபடுவது. அது திருவண்ணாமலைக்கு சென்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவனை சென்று வழிபடும் போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை குறைபாடுகள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோச்சார பலன் 20 to 50% பலன் உங்களுக்கு நடக்கும். தசாபுத்தி பலன் 80% நடக்கும். அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு பாருங்க. சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் தசாபுத்தி பார்த்தீங்கன்னா 6, 8, 12ஓட கனெக்டிவிட்டி இருக்கும். அல்லது தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, செவ்வாய், இந்த ஒட்டுமொத்த கிரகங்களினுடைய தாக்குதல் இருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம்? திருமணம் நடக்க மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ எனக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.